ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் சி.வி. ராமன் தொடர்கிறது. இயற்கை நிறங்களின் மூலம் நடத்தும் வண்ணமயமான ஜாலத்தின் வழியே படைப்பில் பல இரகசியங்களை நிகழ்த்தி வருவது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி என்பது நிறங்களின் வர்ணத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. எனவே நிறங்கள்தாம் இப்பூ உலகின் உயிரோட்டம் மிக்கவையாகும். இன்னும் சொல்லப்போனால் ஜீவன்களின் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே நிறங்களின் கவர்ச்சியில் அடங்கியுள்ளது. சப்த ஸ்வரங்கள், சப்த தாதுக்கள், சப்த நிறங்கள், மனிதனில் நடைபெறும் சப்த பருவங்கள், தோலின் சப்த அடுக்குகள் ஆகிய இவை அனைத்தும் படைப்பில் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையது என தன்னுடைய நீண்ட உரையை கூறி முடித்தார்கள். அமரகவியின் பேச்சின் இடையே எந்த ஒரு குறுக்கு கேள்வியையும் எழுப்பாமல் மிக அமைதியாக அவர் கூறுவதை கவனத்துடன் கேட்டுக்கொண்ட சர் சி.வி. ராமன் முடிவில் மிக்க மகிழ்ச்சியுடன் பாராட்டினார்கள். என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம் இன்று தீர்ந்தது என கூறிய அவர் அமரகவியிடம் தன்னுடைய நட்பை மேலும் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் விரைவில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு விஞ்ஞான சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டுள்ளேன். அந்த சமயம் கண்டிப்பாக உங்கள் இல்லத்திற்கு வந்து நீங்கள் இயற்றியுள்ள தெய்வீக கிரந்தங்களை எல்லாம் ஒரு முறை பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஆவல் என்னை உந்துகிறது. எனவே உங்கள் விலாசத்தை என்னுடைய டைரியில் குறித்து தாருங்கள் என அன்புடன் வேண்டிக் கொண்டார். நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வருவதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். என்னுடைய வீடும் சென்னை சேப்பாக்கம் பல்கலைக்கழகத்திற்கு ஒட்டியே கடற்கரையோரமாக திருவல்லிக்கேணியில்தான் அமைந்துள்ளது என கூறி தன்னுடைய வீட்டு விலாசத்தை டைரியில் குறித்து தந்தார். மிக நல்லது. நான் வருவதற்கு முன்கூட்டியே என்னுடைய வருகையை உங்களுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் என் வீடு தேடி வந்து இவ்வளவு அரிய ஆன்மீக விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறியதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறி அன்பு கலந்த நெஞ்சத்துடன் அமரகவியின் கைகளை இறுக பற்றி கொண்டார். சர் சி.வி. ராமனிடமிருந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்ட அமரகவி அவர் இத்தனை நேரம் தன்னுடன் அமைதியாக அமர்ந்து பேசியதற்கு தன்னுடைய இஷ்ட தெய்வமான மூலகணபதியை நெஞ்சுருக பிரார்த்தனை செய்தார். ஒரு சாதாரண மனிதனான தன்னுடைய பேச்சின் ஒரு நோபல் பரிசு பெற்ற உலகமே போற்றும் ஒரு விஞ்ஞான மாமேதை பல மணி நேரம் அமர்ந்து தன் சொந்த அலுவல்களை எல்லாம் தனக்காக ஒதுக்கி மனம் விட்டு பேசியதை நினைத்து அமரகவி சர் சி.வி. ராமனின் பெருந்தன்மையையும் தன்னை நாடி வந்த மனிதர்களை மதிக்கும் உயர்ந்த பண்பையும் பார்த்து நெஞ்சம் உருகி போனது. சர் சி.வி. ராமன் தன் இல்லத்திற்கு நவம்பர் மாத இறுதியில் வருகை புரியவிருந்த அந்த நாளில் இனிய சந்திப்புக்காக அமரகவி காத்திருந்தார். ஆனால் தெய்வத்தின் சங்கல்பம் வேறு விதமாக அமைந்து விட்டது. அமரகவிக்கு அதுவே முதலும் கடைசியும் சந்திப்புமாக போய்விட்டது. ஒரு சில மாதங்களிலே சர் சி.வி. ராமன் தம்முடைய 83ஆம் வயதில் நவம்பர் 11, 1970 காலமானார். அமரகவி தன்னுடைய மிகச்சிறந்த ஒரு நண்பரை இழந்து விட்டார்கள். இந்நிகழ்ச்சி யாவும் அமரகவி நிஜானந்த போதம் என்னும் ஆங்கில நூலினை வெளியிடுவதற்கு முன்பு 1970 நடைபெற்ற சம்பவங்களாகும். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதி. ஜான் பி.எஸ். கோச். திரு ஜான் பி.எஸ். கோச் 1906 1979 உலக நாடுகளின் தலைமையமாக சென்னை அடையாறில் செயல்பட்டு வரும் பிரம்ம ஞான சங்கத்தின் த தியோசபிக்கல் சொசைட்டி 6வது சங்க தலைவராக 1973ஆம் ஆண்டு 1979ஆம் ஆண்டு வரை தன் வாழ்நாளில் இறுதி காலம் முடிய பதவி வகித்தார் ஆவார். ஸ்காட்லாந்து நகரில் பிறந்த இவர் இங்கிலாந்தில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று பிரெஞ்சு மொழியை நன்கு கற்றறிந்து பின் வியன்னா நகரில் சொந்த வியாபாரத்தை செய்து கொண்டே ஜெர்மன் மொழியையும் நன்கு அறிந்து கொண்டார். 1932
ஒரு வினோதமான மனிதரை சந்தித்த திரு கோட்ஸ் அன்று முதல் பிரம்ம ஞான சங்கத்தின் கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டு தன்னை அதில் ஒரு முக்கியஸ்தராக இணைத்து கொண்டார். மது அருந்துதல், புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் புலால் உணவு இவற்றுக்கு அடிமையாகி இருந்த திரு கோட்ஸ் அவற்றை எல்லாம் அறவே ஒதுக்கி தள்ளி தூய தாவர உணவு உண்பவராக மாறினார். 1935ஆம் வருடம் பிரம்ம ஞான சங்கத்தின் தலையிடமான சென்னை அடையாருக்கு வந்து அப்போதைய தலைவியான புகழ்பெற்ற விளங்கிய திருமதி அருண்டேல் ருக்மணி தேவி அவர்களிடம் பணி செய்து உலக நாடுகள் அனைத்திற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர கருத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரம்ம ஞான சங்கத்தின் தலைவரான ஸ்ரீராம் மறைவிற்கு பின் 1973ஆம் ஆண்டு தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்ட திரு கோட்ஸ் 6 ஆண்டு கால சேவைக்கு பின் தம்முடைய 73ஆம் வயதில் 1979ஆம் ஆண்டு சென்னை அடையாறு பிரம்ம ஞான சங்கத்தின் நிகழ்ச்சியில் உரையாட முற்பட்ட போது மாரடைப்பால் காலமானார். பிரம்ம ஞான சங்கத்தின் கருத்து. பிரம்ம ஞான சங்கத்தின் கருத்தென்பது இந்த உலகம் சித்த மகா புருஷர்களால் வழிநடத்தி செல்லப்பட்டு வருவதாகவும் அவர்களே பல்வேறு நாடுகளில் அவதார புருஷர்களாக அவ்வப்போது அவதரித்து மக்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் போதிக்கிறார்கள் என கூறுகிறார்கள். சித்தர்கள் இறைவனின் ஆணையை பெற்று மனித இனங்களையே ஒட்டு மொத்தமாக வழி நடத்தியும் அவர்கள் மீது ஆட்சி செலுத்தி வருவதாகவும் கருதுகிறார்கள். மக்கள் இன, மொழி, நிறம், மதம், நாடு வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டு சர்வதேச சகோதர தத்துவத்துடனும் சம தத்துவத்துடனும் ஒருங்கிணைத்து வாழ்ந்து வர வேண்டும் என்கிற நோக்கத்தை பிரதானமாக கொண்டுள்ளார்கள். சென்னை அடையாறு பிரம்ம ஞான சங்கத்தின் உலகில் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த மக்கள் குழுமியிருந்து ஆன்மீகத்தை பற்றிய விஷயங்களை தீவிரமாக விவரித்து வருகிறார்கள். இதன் கிளைகள் உலக நாடுகள் அனைத்திலும் பரவி பல லட்சக்கணக்கான உலக நாட்டு மக்கள் இதில் சமூக அங்கத்தினர்களாக இருந்து வருகிறார்கள். ஆன்மீக பூமியின் தாய் நாடாக விளங்கும் நம்முடைய பாரத தேசத்தில், அதுவும் சித்தர்கள் பிறந்து வாழ்ந்த பூமியான தமிழ்நாட்டின் சென்னை அடையாறு பகுதியில் அதன் தலைமையிடத்தை அமைத்து செயலாற்றி கொண்டு வருகிறார்கள் என்பது மிகவும் விசேஷமானதாகும். அமரக்கவியின் விருப்பம். எந்த ஒரு ஸ்தான பலத்தின் ஆதரவின்றி தனி ஒரு மனிதராக தெய்வீக அனுபவங்களை சுமந்து வந்த அமரக்கவி மக்களுக்கு ஞான மார்க்கம் சுலபமாக சென்றடைய கூடிய வழிமுறைகள் எது என்பதை பற்றி தீவிரமாக யோசித்து கொண்டு வந்தபோது பிரம்ம ஞான சங்கம் அதற்கு ஏற்ற இடமாக இருக்கும் என கருதினார். தெய்வீக ஞானம் என்பது உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. மனித இனம் அனைத்தும் நன்மை பெற்று ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்பதே அமரக்கவியின் நோக்கமாக இருந்து வந்தது. மேலும் பல நாட்டு அறிஞர் பெருமக்கள் கூடும் இடமாக அடையாறு பிரம்ம ஞான சங்கம் இருந்ததால் அங்கு சென்று அச்சங்கத்தின் தலைவரிடம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் பிற்காலத்தில் அது ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கலாம் என கருதினார். ஒரு நாள் மாலை பொழுதில் தம் இல்லத்திலிருந்து பேருந்தில் அடையாறு புறப்பட்டு சென்ற அமரக்கவி நேராக பிரம்ம ஞான சங்கத்தின் அலுவலகத்திற்கு சென்று அதன் தலைவரான திரு கோட்ஸ் அவர்களை சந்திக்க விரும்புவதாக ஒரு காகிதத்தில் தம்மை பற்றிய ஒரு சிறிய குறிப்பெழுதி அதை காரியதர்சியின் மூலமாக உள்ளே அனுப்பி வைத்தார். சங்கத்தின் வரவேற்பு அறை மிக பிரம்மாண்டமானதாகவும் விசாலமாகவும் பசுமையான இயற்கை சூழலுடன் அமைந்திருந்த அந்த இடத்தில் அமரக்கவியை அழைத்து சென்று அமர வைத்தார் காரியதர்சி. அந்த சமயத்தில் அவ்விடத்தில் ஒருவரும் இல்லாததால் மிகவும் அமைதியாக நிசப்தமாகவும் விளங்கியது. பிரம்ம ஞான சங்கத்தின் தலைவர் அங்கு போடப்பட்டிருந்த ஒரு பெரிய சோபாவில் மீது அமர்ந்திருந்த அமரக்கவியை நோக்கி ஒரு நல்ல உயரமும் பருமனும் கொண்ட கம்பீர தோற்றத்துடன் கூடிய வெள்ளை மனிதர் ஒருவர் நடந்து வந்தார். அங்கு நிலவிய நிசப்தத்தை கிழித்து கொண்டு, வாருங்கள் திரு ராவ் அவர்களே, உங்களுடைய முதல் வரவு பிரம்ம ஞான சங்கத்தின் நல்வரவாக அமையட்டும்.
என கூறிக்கொண்டே வந்த அந்த மனிதர் அமரக்கவியின் கைகளை கெட்டியாக பிடித்து குலுக்கி முகமன் கூறி வரவேற்றார். பொதுவாகவே வெள்ளைக்காரர்கள் மனிதர்களை வித்தியாசம் பாராட்டாமல் நல்ல மரியாதையுடன் நடத்தும் மனித பண்புகள் மிக்கவர்கள். இந்த நல்ல விஷயத்தின் நடைமுறையை நாமும் அவர்களிடமிருந்து கற்று பழகிக்கொள்ள வேண்டும். தன்னை எளிமையான முறையில் ஜான் பி. எஸ். கோட்ஸ் பிரம்மஞான சங்கத்தின் தலைவர் என அறிமுகம் செய்து கொண்ட அவர் அமரக்கவியை உற்று நோக்கி அவரிடம் ஒளிந்து கொண்டிருக்கும் திறமைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி எடை போட்டு கொண்டே வந்தார். அமரக்கவி தாம் பல வருடங்களுக்கு முன் பர்மாஷல் கம்பெனியில் வெள்ளைக்கார துறைகளிடம் பணியாற்றிய செய்திகளை குறிப்பிட்டு பரஸ்பர நலன்களை கேட்டு அறிந்து தன் மகிழ்ச்சியையும் நட்புணர்வையும் வெளிப்படுத்தி பேசினார். இதனால் அமரக்கவியிடம் ஈர்க்கப்பட்ட திரு கோட்ஸ் மிகுந்த மரியாதையுடன் பேசினார். சமீபத்தில் நான் நிஜானந்த போதம் என்ற ஆங்கில நூலினை எழுதி வருகிறேன். அதன் ஒரு சில பிரதிகளின் நகல்களை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறி தாம் கொண்டு வந்த கோப்புக்களை திரு கோட்ஸ் அவர்களிடம் காணிக்கையாக அளித்தார். மிக்க நன்றி திரு ராவ் அவர்களே. நீங்கள் வைத்துள்ள நூலின் தலைப்பும் அதன் ஆங்கில அர்த்தமும் மிக சிறப்பாக அமைந்துள்ளது என கூறிவிட்டு அதில் உள்ள பொருளடக்கத்தை விரிவாக புரட்டி படித்துவிட்டு மிக அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கி சிறப்பாக இயற்றியுள்ளீர்கள் என மனம் திறந்து பாராட்டினார். இதை படிப்பதற்கு எனக்கு சற்று அவகாசம் கொடுங்கள். அதன் பிறகு நான் என்னுடைய கருத்தை கூறுகிறேன் என்றார். ஓ, தாராளமாக. உங்கள் விருப்பப்படியே படிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என பதிலளித்தார் அமரக்கவி. சற்றென்று தன் இருக்கையை விட்டு எழுந்த திரு கோட்ஸ், வாருங்கள் திரு ராவ் அவர்களே, என்னுடைய தனி அறைக்கு சென்று அமர்ந்து விரிவாக பேசலாம் என அன்புடன் அமரக்கவியின் கைகளை பற்றி கொண்டு தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். திரு கோட்ஸ் அவர்கள் தன் மீது வைத்திருந்த மதிப்பு மரியாதையை பார்த்து ஒரு கணம் மனம் நிகழ்ந்து போனார் அமரக்கவி. திரு ராவ் அவர்களே, நான் பேரறிவின் கான்ஷியஸ்னஸ் நிலைகளை பற்றி நீண்ட நாட்களாக தீவிரமாக சிந்தித்து வந்தேன். இன்று உங்கள் புத்தகத்தை கையில் வாங்கி பார்த்தவுடன் அதை பற்றி நீங்கள் பல இடங்களில் எழுதியுள்ளீர்கள். பேரறிவின் நிலைகளை பற்றி நீங்கள் சற்று விரிவாக எடுத்து கூற முடியுமா என வினவினார். அறிவு நிலையின் முதல் 3 நிலைகள். ஐயா, நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு நேரடியாகவே வந்துவிட்டீர்கள். நல்லது, நீங்கள் அதிலிருந்ததே கேள்விகளை தொடங்கலாம் என பதிலளித்தார். சித்தாந்த நூல்களில் மனித அறிவில் பல நிலைகள் அடங்கியுள்ளதாக கூறுகிறீர்கள். பொதுவான அறிவின் 3 நிலைகளை பற்றி நான் அறிந்துள்ளேன். இருப்பினும் நீங்கள் அதிலிருந்தே உங்கள் விளக்கங்களை அளிக்கலாம் என அமரக்கவி பேசுவதற்கு ஊக்கப்படுத்தினார் திரு கோட்ஸ். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் இயக்கமே பேரறிவின் மிக நுணுக்கமான முறையில் புதைந்துள்ளது. சுயம் பிரகாசமான பேரறிவில் மொத்தம் 12 நிலைகள் காணப்படுகின்றன என சற்று நிறுத்தி விட்டு தன் உரையை மீண்டும் தொடர்ந்து, நில உலகில் காணப்படும் அனைத்து உயிரினங்களும் இயற்கையின் 3 சுழல் நிலையான விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை ஆகிய நிலைகளில் வலுக்கட்டாயமாக அடக்கி ஆளப்படுகின்றன. மனிதன் இதற்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு அதிலே உழன்று கிடக்க வேண்டியவனாக இருக்கின்றானே தவிர அவனால் ஒருபோதும் பிரகிருதியின் இந்த 3 சுழல் நிலைகளுக்கு மேல் தாண்டி செல்ல முடிவதே இல்லை என்றார் அமரக்கவி. ஆம், இதைத்தான் எங்கள் பிரம்ம ஞான சங்கமும் கூறுகிறது என பதிலளித்தார் திரு கோட்ஸ். மனிதனுடைய புலன்கள், சிற்றறிவு, மனம், மூச்சு, பேச்சு, எண்ணம், நினைவு ஆகிய இவை யாவும் இதனை ஒட்டியே நிகழ்ந்து கொண்டுள்ளது. வேதாந்தம் இதனையே அறிவு நிலையின் முதல் 3 நிலைகள் அல்லது அறிவின் முதல் 3 கீழ் நிலைகள் என கூறுகிறது என்றார் அமரக்கவி. புரிகிறது என ஒரு சிறிய பதிலையே அளித்த திரு கோட்ஸ் மேற்கொண்டு அமரக்கவி பேசலாம் என்பதற்கு தலையசைத்தார். இயற்கை இந்த நியதிகளுக்கு ஏற்றம் போல் நாம் வாழும் புவி மண்டலத்தை ஒட்டு மொத்தமாக உறங்கி போய் விடாமலும் அல்லது ஒரேடியாக விழித்து கிடக்காமலும் அதற்கேற்ப இரவு பகல் என தன்னைத்தானே சுற்றி கொண்டும் உள்ளது. அதுவே விண்ணில் தவழும் சூரியனை சுற்றி வலம் வரும் போது பருவ காலங்கள். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.